ஓகே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம். ஓகேங்களா, இது கொஞ்சம் டக்குன்னு முடிஞ்சிடும், ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு 1 2 3 4 அவ்வளோதான். ஓகேங்களா, ஒரு 4 பேஜ்லேயே டக்குன்னு முடிஞ்சிடும், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா, கொஞ்சம் முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம் இதில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செக்குலரிசமோட அர்த்தம் என்ன, மீனிங் பார்க்க போகிறோம். அந்த மீனிங் பார்த்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அதே மாதிரி பார்த்தோன்னா டு டெவலப் த அப்ரிசியேஷன் ஆஃப் த ரைட்ஸ் கேரண்டட் இன் த கான்ஸ்டியூஷன். ஸோ செகுலரிசம் பேஸ் பண்ணி கான்ஸ்டியூஷன்ல ரைட்ஸ் ஏதோ ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகுலர் எஜுகேஷன் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ண போறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவைசன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா செகுலரிசம் ரிலேட் பண்ற மாதிரி கான்ஸ்டியூஷன் ப்ரொவைசன் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அது என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ ஜஸ்ட் இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னா செகுலரிசம் பேஸ் பண்ணி என்னென்னலாம் நம்மளுக்கு இருக்கோ, கான்ஸ்டியூஷன் பேஸ் பண்ணி ஒரு ஒரு சொசைட்டி பேஸ் பண்ணி அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இந்த இது பாருங்க, இது ரொம்பவே முக்கியமான கோட்ஸ். இந்தியா வில் பி லேண்ட் ஆஃப் மெனி ஃபேத்ஸ், ப்ரீவியஸ் கொஸ்டின் கூட. ஓகேங்களா, ஸோ வில் பி லேண்ட் ஆஃப் மெனி ஃபேத்ஸ் ஈக்குவலி ஹானர்ட் அண்ட் ரெஸ்பெக்டட் பட் ஆஃப் ஒன் நேஷனல் அவுட்லுக். ஓகேங்களா, ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேத்ஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஃபேத்ஸ் எல்லாமே ஈக்குவல்லி ஹானர்ட் அண்ட் ரெஸ்பெக்டட், பட் வந்து பார்த்தீங்கன்னா பட் ஆஃப் ஒன் நேஷனல் அவுட்லுக், ஒரே ஒரு நேஷனல் அவுட்லுக்கோட எல்லா ஃபெய்த் பிலீஃப் எல்லாத்தையுமே என்னது ஹானர் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. யாருன்னு பார்த்தோன்னா நேரு. ஓகேங்களா, சரி ஓகே. இந்த கோட்ஸ் பார்த்துக்கோங்க. சரி ஓகே, இது பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இந்தியா அப்படின்றத பார்த்தோன்னா லேண்ட் ஆஃப் மல்டி ரிலிஜியஸ் ஃபெய்த் அண்ட் மல்டி கல்ச்சரல் பிலீஃப். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 4 மேஜர் ரிலிஜன் இருக்கு. நிறைய ரிலிஜன் இருக்கு, பட் மேஜர்னு பார்க்கும்போது 4 இருக்கு. என்னென்னு பார்த்தோம்னா ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம் அண்ட் சீக்கிசம் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி கொடுத்துரு இருக்கு, பட் வந்து பார்த்தீங்கன்னா அதை காணும். மேஜர் ரிலிஜன் இதை தான் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால இதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் வந்து ஆட்மேன் அவுட் மாதிரி கேட்டாங்கன்னா இஸ்லாம், கிறிஸ்டியானிட்டி கொடுத்து நம்ம குறிக்க வேணாம், ஏன்னா புக்ல இதுதான் கொடுத்துருக்காங்கன்றனால இதை பார்த்துக்கோங்க. ஹிந்துயிசம், ஜெயினிசம், புத்திசம் அண்ட் சீக்கிசம். ஓகேங்களா, சரி ஓகே. வேற என்ன எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்க போறது, தேவையானது நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இங்க பாருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா செகுலரிசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்றதுக்காக போராடினவங்க இருப்பாங்க இல்லையா, குறிப்பா போராடினவங்க வந்து இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இதுல யார் முக்கியமானது பார்த்தோன்னா ராஜாராம் மோகன் ராய், சையத் அகமது கான், ரவீந்திரநாத் தாகூர், மகாத்மா காந்தி, B.R. அம்பேத்கர், இவங்கெல்லாம் வந்து ஒரு நோட்டட் இண்டிவிஜுவல்ஸ். குறிப்பா வந்து சொசைட்டில, இந்தியன் சொசைட்டில பார்த்தோன்னா செகுலரிசம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு போராடினதுல இவங்க ஒரு குறிப்பிடத்தக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ செகுலரிசம் இஸ் இன்வால்யூபிள் ஃபார் எ சொசைட்டி லைக் இந்தியா விச் இஸ் கேரக்டரைஸ்ட் பை ரிலிஜியஸ் டைவர்சிட்டி. ஓகேங்களா, ஸோ ஒரு இந்தியாவில் பார்த்தோன்னா டைவர்சிட்டி, வேறுபாடான ரிலிஜியன்ஸ் வந்து கடைபிடிக்கிற ஒரு நாட்டில் பார்த்தீங்கன்னா செகுலரிசம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஒரு இன்வால்யூபிளான ஒரு விஷயம் தான். ஓகேங்களா, ஸோ அந்த செகுலரிசம் அப்படின்றது இல்லைன்னா எல்லாரும் ஒருத்தவங்க அடிச்சுட்டு தான் சாகணும். ஓகேங்களா, ஸோ அதனால தான் அது இன்வால்யூபிள் ஃபார் த சொசைட்டி அப்படின்றாங்க. ஓகேங்களா, சரி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இது மட்டும் சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து விட்டுக்கோங்க, நான் சொன்னது மட்டும். ஸோ இந்த பாக்ஸ் வந்து முக்கியம். ஸோ டேர்ம் செகுலரிசம் அப்படின்றது எதுல வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா லத்தீன் வேர்ட்ல இருந்து டிரைவ் பண்ணதான். அது வந்து பார்த்தோன்னா செகுலம் அப்படின்னு வரும். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா an age or spirit of an age அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக், a British newspaper editor, coined the term secularism. ஓகேங்களா, ஸோ அந்த வேர்ட் வந்து செகுலரிசம் அப்படின்றது பார்த்தோன்னா லத்தீன் வேர்ட்ல டிரைவ் பண்ணது. அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சேக்குலம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். சேக்குலம் அப்படின்ற லத்தீன் வேர்ட் தான் செகுலரிசம் மாறிச்சு. ஸோ அதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா an age or the spirit of an age அப்படின்றாங்க. ஸோ இதை காயின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நியூஸ் பேப்பர் எடிட்டரான ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். ஓகேங்களா, சரி ஓகே, இது பார்த்துக்கோங்க. சரி ஓகே, முன்னது செகுலரிசம் சொல்றீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா, ஸோ அதோட அர்த்தம் தான் நான் பார்க்க போறோம். ஸோ செகுலரிசம் அப்படின்னா என்னன்னா அடுத்தவங்களோட ரிலீஜன், அதாவது நம்மளை தவிர மற்ற ரிலீஜன், அவங்க அந்த ரிலீஜன் கூட வந்து பார்த்தோம்னா டாலரன்ஸ். ஓகேங்களா, பொறுத்துட்டு போறது அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. நான் வந்து ஹிந்து, எனக்கு இஸ்லாமை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, எனக்கு கிறிஸ்டியானிட்டி பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, வெறுப்பா இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டாலரன்ஸ், அந்த ரிலிஜன் மேல ஒரு ஆட்டிடியூட், இன்டாலரன்ஸ் ஆட்டிடியூட் காட்டுறது. அது பேர் வந்து செகுலரிசம் கிடையாது.
இல்லைங்களா? ஸோ செகுலரிசம் அப்படின்றனா அந்த ரிலிஜன் பார்த்தோன்னா எம்மதமும் சம்மதமும் ஓகே சிம்பிளா சொல்லலாம் பாருங்க. எம்மதமும் சம்மதம் ஏத்துக்கிறதா செகுலரிசம் முடிஞ்சு போச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ செகுலரிசம்னா என்னது? ஆட்டிடியூட் ஆஃப் டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை. அடுத்த அதர் ரிலிஜனுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் சகிப்புத்தன்மை வந்து இது பண்ணிக்கிறது தான், அந்த ஆட்டிடியூட் டெவலப் பண்ணிக்கிறது தான் செகுலரிசம். அண்ட் பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் ஃபெய்த்ஸ். ஓகேங்களா? ஸோ ரிலிஜன் மட்டுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது, ஃபெய்த்ஸும் தான். ஒவ்வொரு மத நம்பிக்கை வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒரு மதத்துக்குள்ளேயே பல நம்பிக்கை இருக்கும். ஒருத்தரோட நம்பிக்கை நம்மளுக்கு பிடிக்காது, ஒருத்தவங்களோட இது நம்மளுக்கு பிடிக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜன் மட்டும் கிடையாது, ஒருத்தவங்களோட பிலீஃப், அவங்களோட ஃபெய்த் அதையுமே பார்த்தோன்னா டாலரன்ஸ் பண்ணும். சப்போஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இல்லை அப்படின்வாங்க. பட் அவங்க ஹிந்து தான், கடவுள்ன்ற விஷயம் அவங்களுக்கு பிடிக்காது. பட் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்கவங்க வந்து நம்பி அவங்கள வந்து ரொம்பவே டிவோட்டியா இருப்பாங்க. ஸோ அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த கடவுள் இல்லை அப்படின்றவங்க பார்த்தோன்னா அவங்கள பார்த்து ஒரு இதாக பேசக்கூடாது, அதே மாதிரி இவங்க வந்து இதாக பேசக்கூடாது. அது அவங்கவுங்களுக்கு இருக்க பிலீஃப், அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், பிடிக்கலன்னு சொல்லிட்டுனா ஒதுங்கி போகணுமே தவிர நம்ம போய் அவங்கள மார்க் பண்றது, அவங்கள அசிங்கப்படுறதுலாம் வந்து இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதுதான் செகுலரிசம். ஓகேங்களா? ஸோ டாலரன்ஸ் இருக்கணும். அடுத்தவங்களோட ரிலிஜியன், ஃபெய்த், பிலீஃப் இது மேல பார்த்தோன்னா ஒரு டாலரன்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் செகுலரிசம். ஸோ செகுலரிசம் இஸ் த பிரின்சிபல் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ரிலிஜன் ஆர் மோர் ப்ராட்லி நோ இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ரிலிஜன் அண்ட் வைஸ் வெர்சா. ஓகேங்களா? ஸோ அதாவது பார்த்தோன்னா அந்த விஷயத்துல ரிலிஜன் இதுல பார்த்தோம்னா என்ன பண்ணக்கூடாது, நம்ம போய் தலையிடாம இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் செகுலரிசம். ஓகேங்களா? ஸோ அதான் வளவளன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுலாம். இதை பார்த்துக்கோங்க. ஏத்திசம் என்ன, செகுலரிசம்னா என்ன? ஏத்திசம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் அண்ட் காட்ஸ். பெரியார் குரூப் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் பார்த்தா நாத்திகன் அப்படின்னு. ஏத்திசம். ஏத்திசம் அப்படின்னா லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட் அண்ட் காட்ஸ். ஸோ செகுலரிசம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா நான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இன் ரிலிஜியஸ் அஃபேர்ஸ் அண்ட் வைஸ் வெர்சா. அதனால இந்தியாவுக்குன்னு ஒரு ஸ்டேட் ரிலிஜன் எதுவுமே வந்து அவங்க என்ன பண்ண டிக்ளேர் பண்ணல, எல்லாமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால தான் நம்ம இந்தியா வந்து செகுலர் கண்ட்ரி அப்படின்றாங்க. ஸோ செகுலரிசம்னா என்னது? நான் இன்டர்ஃபரன்ஸ் ஆஃப் ஸ்டேட். ஸ்டேட்னா என்னது? கவர்மெண்ட் என்னது? அந்த ரிலிஜியஸ் அஃபேர்ஸ்ல வந்து போய் இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? தலையிடக்கூடாது. அதே மாதிரி வைஸ் வெர்சா. ஸோ ரிலிஜியஸ் அஃபேர்ஸ்ல கவர்மெண்ட்டை கொண்டு வந்து என்ன பண்ணக்கூடாது, திணிக்க கூடாது. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா செகுலரிசம். லைக் வந்து பார்த்தோம்னா ஸ்டேட் ரிலிஜன் வந்து நீங்க அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி போய் கவர்மெண்ட்டையும் நம்ம இது பண்ணக்கூடாது. அதாவது செகுலரிசம். சரி, ஓகே. ஸோ செகுலரிசமோட அப்ஜெக்டிவ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிலிஜன் குரூப்பை இன்னொரு ரிலிஜன் குரூப்பை டாமினேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சம் மெம்பர்ஸ் டோன்ட் டாமினேட் அதர் கம்யூனிட்டி அப்படி சேம் ரிலிஜியஸ் கம்யூனிட்டி. ஒரே ரிலிஜியஸ் கம்யூனிட்டியில ஒரு கம்யூனிட்டி இருப்பாங்க. இப்ப நம்ம ஹிந்துஸ்லயே பாத்தீங்கன்னா எம்பிசி, பிசி இவங்களா இருக்காங்க, எஸ்சி, எஸ்டி இவங்களா இருப்பாங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மத்த மேல் ஜாதிக்காரங்க பாத்தீங்கன்னா கீழ் ஜாதி, இத்தனைக்கும் எல்லாம் ஒரே கம்யூனிட்டி தான், பட் ரிலிஜியஸ் கம்யூனிட்டி தான். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரூப் ஆஃப் செட் ஆஃப் பீப்புள் வந்து கீழே இருக்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்டேட் டசன்ட் என்ஃபோர்ஸ் எனி ஸ்பெசிபிக் ரிலிஜன் நாட் டேக் அவே த ரிலிஜியஸ் ஃப்ரீடம் ஆஃப் இண்டிவிஜுவல். ஓகேங்களா? ஸோ அதாவது ஸ்பெசிபிக்கா இந்த ரிலிஜன் ஸ்டேட் ரிலிஜன் சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுவே அடுத்தவங்களோட ஒரு ரிலிஜியஸ் ஃப்ரீடம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க பறிக்கவும் மாட்டாங்க. அதுதான் பார்த்தோன்னா அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செகுலரிசம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கேட்பாங்க, which of the following statement doesn't include இல்லைனா டசன்ட் இஸ் நாட் அப்ஜெக்டிவ் ஆஃப் செகுலரிசம் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால நம்ம இது பார்க்கணும். ஒன்றும் கிடையாது, ஒரு ரிலிஜன் குரூப் இன்னொரு ரிலிஜனை டாமினேட் பண்ணக்கூடாது. ஒரே கம்யூனிட்டி மெம்பருக்குள்ளார ஒரு குரூப் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப் வந்து டாமினேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ரிலிஜன் ஒரு ஸ்டேட் ரிலிஜன் ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னு என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒருத்தவங்களோட சுதந்திரத்தை, அந்த ரிலிஜியன் சுதந்திரத்தை பார்த்தோம்னா பறிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ஓகே. ஸோ இது பாருங்க, இக்பால் அப்படின்ற ஒரு போயட் வந்து என்ன சொல்றாரு, செகுலர்னா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா ரிலிஜன் டஸ் நாட் டீச் அஸ் அனிமோசிட்டி, வி ஆர் இந்தியன்ஸ் அண்ட் இந்தியா இஸ் அவர் ஹோம். ஓகேங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்ஸ் சொல்லி யார் சொன்னாங்கன்னு கேட்பாங்க, போயட் இக்பால். ஓகேங்களா? ஸோ இது அடுத்து இது பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இந்த கோர்ஸ் வந்து பாத்துக்கோங்க. ரிலிஜன் டசன்ட் teach us animosity, we are Indians, India is our home அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோன்னா போயட் இக்பால். ஓகேங்களா? அந்த கோட்ஸ். அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்கிற ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, எம்பரர் அசோகா இருக்கார் பாத்தீங்களா, was the first great emperor to announce as early as 3rd century. அவரோட டைம் லைன். ஓகேங்களா? 3rd century BC
that state would not prosecute any religious sect. So religious sect எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் எம்பரர் யாருன்னு பார்த்தோம்னா எம்பரர் அசோகா. ஸோ அவரோட 12th ராக் எடிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுல வந்து பொறிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதுல பார்த்தோம்னா அசோகா made an appeal not only for the tolerance of all religious sects but also to develop a spirit of great respect towards them. ஓகேங்களா. ஸோ செக்குலரிசத்தை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இதா கொண்டு வந்தது பாத்தீங்கன்னா ஒரு எம்பரர் பாத்தீங்கன்னா அசோகா தான். ஏன்னா அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இதெல்லாம் ரொம்ப ஒரு மூர்க்கமும் போயிட்டு இருந்த டைம். ஓகேங்களா. ஸோ அப்ப அந்த டைம்ல செக்குலரிசம் அப்படின்றத ஒரு விஷயத்த கொண்டு வந்தவர் பாத்தீங்கன்னா இந்த கிரேட் எம்பரரான அசோகா. ஸோ அது என்ன அவரோட டைம்ல என்னன்னு எப்பன்னு கேட்கலாம். ஸோ 3rd century பிசி பாத்துக்கணும். ஓகேங்களா. பிஃபோர் கிறிஸ்டுக்கு முன்னாடி ஏடின்னு கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதனால பிசி பிஃபோர் கிறிஸ்ட் 3rd century பிஃபோர் கிறிஸ்ட். ஓகே. ஸோ அது வந்து எப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோகாவோட 12th ராக் எடிக்ட்ல வந்து அதை பொறிச்சிருக்காங்க. அதை வச்சு பார்த்தோம்னா அதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அசோகா எம்பரர் வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தோன்னா டாலரன்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜியஸ் செக்ட், அதாவது பார்த்தோன்னா எல்லா ரிலிஜனுக்கும் டாலரன்ஸ் மட்டும் இல்லாம ரெஸ்பெக்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாலரன்ஸ்க்கும் ரெஸ்பெக்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. டாலரன்ஸ்னா என்னது, என்னமோ பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொறுத்து அமைதியா ஒதுங்கி போறது அது வேற. நல்ல விஷயம்தான். பட் இருந்தாலுமே அதை வந்து அதையும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி போய் பண்றாங்க பாத்தீங்க, ரெஸ்பெக்ட் மதிக்கிறாங்க பாத்தீங்களா. அது வந்து இன்னும் ஒரு படிக்கு மேல, டாலரன்ஸ்க்கு ஒரு படிக்கு மேல. ஓகேங்களா. சரிதான். நாம என்ன பண்ணுவோம், நிறைய இந்துஸ் என்ன பண்ணுவாங்க, கிறிஸ்டியானிட்டி இது மேல பாத்தீங்கன்னா ஓகே இருக்காங்க, ஓகே நம்ம அவங்க ஏதோ பக்கம் இருக்கட்டும், நாம ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஹிந்துஸா இருப்பாங்க, ஹிந்து மேலேயும் அது அந்த இதுலயும் போயிட்டு இருப்பாங்க. பட் வந்து மற்ற ரிலீஜன் மேலேயும் ரெஸ்பெக்ட் பண்ணி பைபிள் படிக்கிறதுக்கு அதை கியூரியாசிட்டியா அதை போய் ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கும் போவாங்க, மாஸ் பிரேயர்ஸ்க்கெல்லாம் போவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான். ஸோ அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அதனால ஒருத்திலையும் போறது. ஓகேங்களா. ஸோ டாலரன்ஸ்ன்றது ஒதுங்கி நின்று அவங்களுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாம இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ எம்பரர் பார்த்தோம்னா இந்த அசோகா எம்பரர்ன்றவர் பார்த்தோம்னா டாலரன்ஸாவும் இருந்தாரு, அதே சமயத்துல அவங்கள வந்து மதிக்கவும் செஞ்சாரு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நல்லவர் தான் இந்த அசோகா. ஓகேங்களா. சரி. ஓகே. ஸோ ஓகே, செக்குலர் நம்ம அப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் ஆஃப் லிபர்ட்டி. ஓகேங்களா. என்ன பிரின்சிபல் ஆஃப் லிபர்ட்டினா என்னது, ஃப்ரீடம். ஸோ ஸ்டேட் பெர்மிட்ஸ் த பிராக்டிஸ் ஆஃப் எனி ரிலிஜன், எந்த ரிலிஜன் வேணாலும் நீங்க இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றது தான் பார்த்தோம்னா பிரின்சிபல் ஆஃப் லிபர்ட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈக்குவாலிட்டினா என்னது, ஸ்டேட் வந்து இந்த குறிப்பிட்ட ரிலீஜன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஒரு ரிலீஜனை வந்து இது பண்ணி இருந்துச்சு, இன்னொரு ரிலீஜனுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அது ஈக்குவாலிட்டி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியூட்ரலிட்டி என்னது, நடுவாப்புல இருக்கிறது. உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, ரிலீஜியஸ் மேட்டர் பொறுத்த வரைக்கும் எனக்கும், அதாவது நான் வந்து நியூட்ரலா தான் இருப்பேன், யாருக்குன்னு நான் போய் சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர் என்ன, லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, நியூட்ரலிட்டி. ஓகேங்களா. பெர்மிட் பண்றது, ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம இருக்கிறது, நியூட்ரலா இருக்கிறது. ஸோ இது 3. ஓகேங்களா. இது கேரக்டரிஸ்டிக் பார்த்துக்கணும். அடுத்து அதான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஆட்ரி ஆஃப் நியூட்ரலிட்டி, பார்ஷியாலிட்டி பார்க்கக்கூடாது, ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்லாம் யாருக்கும் கொடுக்க முடியாது அதை பேஸ் பண்ணி. அதே மாதிரி அதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வந்து அவங்களோட இதை பேஸ் பண்ணிலாம் வந்து பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எதுலையுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ரிலீஜன் சப்போர்ட் பண்ற மாதிரி டாக்ஸஸ் வந்து இருக்கக்கூடாது, இல்லை டாக்ஸஸ் வந்து அவங்க பே பண்ண தேவையில்ல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஸோ அதை தான் வந்து இதில் வளர்ந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி. ஓகே. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடாது ரிலீஜன் பேஸ் பண்ணி, அதான் செக்குலர். சரி. ஓகே. ஸோ செக்குலரிசமோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதை பத்தி என்னன்னு படிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the concept of secularism evolved in India as equal treatment of all religion. நம்ம பார்த்தோம். ஸோ இது எதுக்கு செக்குலரிசம்ன்றது ஏன் கொண்டு வந்திருக்காங்க அந்த கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டைவர்சிட்டியான ஒரு கண்ட்ரில இதை வந்து செக்குலர் ஒரு அந்த ஸ்டேட்டஸ் செக்குலர் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். மெயின்டைன் பண்ணாதான் அவங்களுக்கு நடுவுல பீஸ் அண்ட் ஹார்மோனி இருக்கும். அவங்க நடுவுல வந்து அமைதியா எந்த ஒரு பிரச்சனையும் கலவரமும் நடக்காம போயிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனாலதான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து இதுதான் செக்குலரிசமான இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கிடையே பீஸ் அண்ட் ஹார்மோனியை வந்து நிலைநிறுத்துறதுக்காக அந்த கான்செப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
அவ்வளவுதான். ஓகேங்களா, விஷயம் அவ்வளவுதான். ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ அதாவது பாத்தீங்கன்னா இது ஹிஸ்டரிலையும் படிப்போம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா செகுலரிசம் பேஸ் பண்ணனால அந்த மாதிரி. ஸோ இவர் வந்து எப்படி வந்து செகுலரிசம் வந்து ஆதரிச்சாரோ அதே மாதிரி முகல் எம்பரர், இஸ்லாம் தான் அவரு, இஸ்லாம் சேர்ந்தவர் தான் அக்பர் எம்பரர். முகல் எம்பரரான அக்பர் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் டாலரேஷன் அந்த பாலிசி வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணாரு. ஓகேங்களா, ஸோ அவர் பாத்தீங்கன்னா தின்னில்லாஹி, அதாவது பாத்தீங்கன்னா சுல்ஹி குல் அப்படின்னு சொல்லிட்டு 2 விஷயத்த அவர் ஃபாலோ பண்ணுவாரு. அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தின்னில்லாஹினா டிவைன் ஃபெய்த். ஓகேங்களா, அது சுல்ஹி குல் அப்படின்னா பீஸ் அண்ட் ஹார்மோனி அமாங் ரிலிஜன்ஸ் சொல்லிட்டு ரெண்டுமே பார்த்தோன்னா செகுலரிசம் பேஸ் பண்ணியிருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை ரெண்டுமே வந்து அக்பர் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா, ஸோ வந்து கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா which Mughal emperor followed the policy of religious toleration அப்படின்னு சொல்லி கேட்கலாம். முகல் எம்பரரான அக்பர். ஸோ அவர் என்னெல்லாம் ப்ரொபகேட் பண்ணாருன்னு கேட்கலாம். தின்னில்லாஹி அண்ட் சுல்லிகுல். ஸோ தின்னில்லாஹினா என்னன்னு கேட்கலாம். ஸோ அதே மாதிரி சுல்லிகுல் அப்படின்னா என்னன்னு கேட்கலாம். ஸோ தின்னில்லாஹினா டிவைன் ஃபைவ், சுல்ஹி குல் அப்படின்னு பாத்தீங்கன்னா பீஸ் அண்ட் ஹார்மோனி அமாங் ரிலிஜன்ஸ். ஓகேங்களா, ஸோ வேர் அட்வொகேட்டட் ஃபார், எதுக்காக அட்வொகேட் பண்ணாங்க, இதை ப்ரொபகேட் பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா ரிலீஜியஸ் டாலரேஷனுக்காக. அதேதான் செகுலரிசம். ரிலீஜியஸ் டாலரேஷனா என்னது, செகுலரிசம்னா என்னது, ரிலீஜியஸ் டாலரேஷன். அதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ பாத்தீங்கன்னா செகுலரிசம் அப்படின்ற ஒரு இது கிடையாது, ஒரு அந்த இது கிடையாது. ஏன்னா பிரிட்டிஷ் வந்துதான் வந்து அதை காயின் பண்ணிப்பாங்க அந்த வேர்டை. பட் வந்து அப்ப என்னன்னு எடுத்துப்பாங்கன்னா ரிலீஜியஸ் டாலரேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ அடுத்து கான்ஸ்டியூஷன் அண்ட் செகுலரிசம். ஸோ நம்ம இவ்வளவு நேரம் என்னன்னு பார்த்தோம்னா ஹிஸ்டரி வைஸ் வந்து என்னெல்லாம் பண்ணாங்க, ஸோ அதோட அர்த்தம் என்ன, அது வந்து அது என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, அதோட ஃபீச்சர் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல செகுலரிசம் சப்போர்ட் பண்ற மாதிரி என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா, ஸோ வந்து செகுலரிசம் அப்படின்றது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஒரு இது வந்து இருக்கு. அதாவது பார்த்தோம்னா பிரியம்பிள் என்னன்னு வரும், சுவர்னிட்டி, அப்புறம் என்ன வரும், சோசியலிஸ்டிக், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செகுலரிசம், ஒரு நிமிஷம், செகுலரிசம், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், இந்த மாதிரி வரும். அதுல பாத்தீங்கன்னா என்னது செகுலரிசம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதான் சொல்றாங்க செகுலரிசம் இஸ் a part of Indian Constitution சொல்லிட்டு. So the makers of the Indian Constitution were aware that strong and united nation could be built only when all section of people had freedom to practice their religion அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா செகுலரிசம் ஒரு ஃபண்டமெண்டல் டெனட்ஸா என்ன பண்றாங்க, டெனட்ஸா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ அடுத்து ஓகே, அது வந்து சும்மா ஒரு கதை. பட் முக்கியமான பாயிண்ட் எங்க வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வரும். The whole secularism was not mentioned in our constitution when it is adopted in 1950. So 1950ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் எழுதி முடிச்சாங்க இல்லையா, அப்ப பார்த்தோம்னா இந்த செகுலர் அப்படின்ற வேர்டு வந்து பார்த்தோம்னா அடாப்ட் பண்ணல. ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா செவர்னிட்டி, சோசியலிஸ்ட், இன்டெகிரிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேர்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யார் இந்திரா காந்தி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து சவரைன், சோசியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், அதாவது பாத்தீங்கன்னா எது ஆட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செகுலர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 வேர்டு நினைக்கிறேன், ஆமா செகுலர், ரிபப்ளிக் நினைக்கிறேன், சரி ஞாபகம். ஓகேங்களா, ஸோ நம்ம பார்க்கலாம் 10th போகும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கும், இதை பத்தி கொடுத்துருப்பாங்க தெளிவாவே, அதை பார்த்துக்கலாம். ஓகேங்களா, அதை ஆட் பண்ணிப்பாங்க. ஸோ இங்க அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா செகுலர் வந்து 1950ல ஆட் பண்ணல, 1976ல அமெண்ட் பண்ணி 42nd அமெண்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் இது பண்ணிக்காங்க. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செகுலர் அப்படின்ற வேர்ட் பார்த்தோம்னா எப்போ வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ எந்த அமெண்ட்மெண்ட் படியை மாத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கலாம். 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 யாருன்னு பார்த்தோம்னா இந்திரா காந்தி. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ பேசிக் எய்ம் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் டு ப்ரொமோட் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகேங்களா, ஸோ ஆஃப் த நேஷன் அலாங் வித் இண்டிவிஜுவல் டிக்னிட்டி. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ பேசிக் எய்ம் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலிஜன்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி இது இனிமேலும் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலர் ரீஜனுக்கு ஸ்பெஷல் பேட்டர்னேஜ் வந்து கொடுக்காது அப்படின்றாங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ இது பாருங்க, அதாவது பார்த்தீங்கன்னா கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல பார்த்தோன்னா ஒரு கேஸ் ரத்திலால் பஞ்சன்பி பார்த்தோன்னா ஸ்டேட் ஆஃப் பாம்பே 1954 சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து போயிருக்கு. ஸோ இந்த கேஸ் படி பார்த்தோம்னா அதாவது பார்த்தோன்னா இந்த செகுலரிசம் பேஸ் பண்ணி தான் இந்த கேஸ் வரும்.
ஸோ அதபடி என்ன பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஜஸ்டிஸ் என்னன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் கன்ஃபைன் டு சிட்டிசன் அலோன் பட் எக்ஸ்டென்ஸ் டு ஏலியன்ஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ சிட்டிசனுக்கு மட்டுமே வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து கிடையாது. ஏலியன்ஸ்னா யாரு? இவங்க வருவாங்க இல்லையா, நம்ம முன்னாடி லெசன்ல பார்த்தோம் இல்லையா, வெளியே ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்ம இதுக்கு வந்து படிக்கிறதுக்கோ இதுக்கு வருவாங்க இல்லையா, அவங்களுக்குமே இது வந்து இருக்கு, இந்த கான்ஸ்டியூஷன் வந்து அபைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து சொல்லியிருப்பாரு. அது என்ன கேஸ்லன்னு கேட்பாங்க. ரத்திலால் பஞ்சன் வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பாம்பே இன் 1954. எப்போனா 1954. ஸோ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எந்த கேஸ் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து நாட் கன்ஃபைன்டு டு இட் சிட்டிசன் அலோன் பட் எக்ஸ்டென்ஸ் டு ஏலியன் ஆல்சோ, இல்ல வந்து ஏலியனுக்கும் கான்ஸ்டியூஷன் அபைட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ரத்திலால் பஞ்சன் வி ஸ்டேட் ஆஃப் பாம்பே, அந்த மாதிரி வந்து கொஸ்டின் ஆப்ஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த கேஸ் வந்து எதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு பாத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ ஏலியன்ஸ்க்கும் என்னது கான்ஸ்டியூஷன் ஒத்து போகும், சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுதான். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இது பாருங்க, இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இது எப்படி கொஸ்டின் கேட்டாங்க, இப்ப கேட்டிருந்தாங்க. எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த பக்கம் ஹிந்து, ஜெயின், புத்திஸ்ட், அப்புறம் முஸ்லீம். சரி, முஸ்லீம் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பக்கம் பாருங்க, ஜெயினுக்கு குப்போலா, ஸ்பயர், ஸ்டூப்பா, டோம். ஓகேங்களா. மேட்ச் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹிந்துக்கு என்ன ஸ்பயர், ஜெயினுக்கு என்ன குப்போலா, புத்திஸ்ட்க்கு என்ன ஸ்டூப்பா, முஸ்லிம்க்கு என்ன டோம். ஓகேங்களா. இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால என்னது யார் யாருக்கு என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ எந்த செஞ்சுரி, 19th செஞ்சுரியில கஜ்ராஹோல இருக்க ஒரு ஹிந்து டெம்பிள், இதுதான் அந்த டெம்பிள். ஸோ அந்த டெம்பிள்ல பாத்தீங்கன்னா இந்தியா வந்து என்ன பண்ணுச்சு, ஹிந்துவுக்கு வந்து ஹிந்து ஸ்டைல் பாத்தீங்கன்னா ஸ்பயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம், ஜெயினுக்கு குபாலா அப்படின்னு சொல்லிட்டு, புத்திஸ்டுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டூப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டைல்ல வந்து கட்டுவாங்க. ஓகேங்களா. ஸோ முஸ்லீமுக்கு பார்த்தோம்னா டோம் ஸ்டைல். இந்த டோம் ஸ்டைல் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஹிந்து ஸ்டைல் வரும். ஓகேங்களா. அடுத்து வேற என்ன, ஸ்டூப்பா மாதிரி ஏதோ இருக்கான், எங்க இருக்குன்னு என் கண்ணுக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி செக்குலரா இருக்கணும் அப்படின்றத வந்து ரெப்ரசன்ட் பண்றதுக்காக இந்த கஜ்ரஹோ டெம்பிள் வந்து கட்டினாங்க 19th செஞ்சுரியில. அதுல ஹிந்துவுக்கு சம்மந்தப்பட்ட அந்த ஸ்பயர், அந்த ஸ்டைல், இப்ப பாத்தீங்கன்னா கோபுரம் இருக்கு இல்லையா, அந்த கோபுரம். ஜெயின் வந்து குபாலோ அப்படின்ற ஸ்டைல வந்து கட்டுவாங்க. அந்த மாதிரி இப்ப முஸ்லீம் வந்து இந்த மாதிரி டோம் சைஸ் தான் மேக்சிமம் அவங்களோட இதெல்லாம் இருக்கும் இல்லையா, சர்ச்சுன்ற பாருங்க, அந்த மாஸ்க் வந்து கட்டுவாங்க இல்லையா, அது டோம் ஷேப்ல தான் இருக்கும். அவங்களோட மேக்ஸிமம் பில்டிங் பாத்தீங்கன்னா டோம் ஷேப்ல தான் இருக்கும். தாஜ்மஹால் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா டோம் ஷேப்ல தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கான அந்த ஸ்டைல் தான் வந்து டோம். ஓகேங்களா. அதே புத்திஸ்ட்கான ஸ்டூப்பா, இது எல்லாமே என்னது, அந்த எல்லாமே இன்கார்பரேட், எல்லாமே ஒன்னா சேர்த்து கட்டினாங்க. இந்த மாதிரி இன்கார்பரேட் பண்ணி கட்டினாங்க. ஓகேங்களா. ஸோ நார்மலா யூஸ்வலா வந்து ஷிக்காரா இருக்கிற இடத்துல இது எல்லாத்தையுமே சேர்த்து கட்டினாங்க. எதுக்காகனா செகுலரிசத்தை சொல்றதுக்காக. ஸோ இந்த இதுல நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 19th செஞ்சுரி கஜ்ராஹோ, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹிந்து டெம்பிளா இல்ல டெம்பிள் கேட்கலாம், ஹிந்து டெம்பிள். ஸோ இந்தியா என்னென்னலாம் இன்கார்பரேட் பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிந்துக்கு ஸ்பயர், ஜெயினுக்கு குபாலோ, புத்திஸ்ட்க்கு ஸ்டூப்பா, முஸ்லீம்க்கு வந்து டோம் ஸ்டைல். ஓகேங்களா. இது பாத்துக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே. ஐ திங்க் புரியுமா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா the Constitution of India has a following distinguishing feature. என்னென்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுதான் திருப்ப சொல்லியிருப்பாங்க பாருங்க. The state will not identify itself with or be controlled by any religion. அதேதான். ஓகேங்களா. ஸோ குறிப்பிட்ட ரிலீஜன் அதை ஐடென்டிஃபையும் பண்ணாது, அந்த குறிப்பிட்ட ரிலீஜனால கண்ட்ரோல் பண்ணவும் படாது அப்படின்ற அதேதான். அதே மாதிரி ஸ்டேட் கேரண்டிஸ் டு எவ்ரி ஒன் த ரைட் டு ப்ரொஃபஸ் எனி ரிலீஜன். அதே தான் திரும்பவும் எனி ரிலீஜன் அவங்க வந்து ப்ரொஃபஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரைட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. அடுத்து என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதேதான் மறுபடியும். அதே மாதிரி டிஸ்கிரிமினேஷன், அதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேஷன் பண்ண மாட்டாங்க. அதேதான் மறுபடியும் அதேதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இட் கிரியேட்ஸ் ஃப்ரெட்டர்னிட்டினா என்னது, சகோதரத்துவம் ஆஃப் த இந்தியன் பீப்புள் அண்ட் கிவ் அஷூரன்ஸ் த டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் யூனிட்டி ஆஃப் நேஷன். ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு சகோதரத்துவத்தை வந்து கொடுக்கறதுக்கான ஒரு அஷூரன்ஸ் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேதான் திரும்ப. ஓகேங்களா. ஸோ இது பாருங்க, the secular Indian state declares public holidays to mark the festival of all religions. ஓகேங்களா. ஸோ அதனால தான் எல்லா இதுக்குமே என்னது ஹாலிடே வந்து கொடுத்துருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி அவங்க கொடுக்கல. ஹிந்துஸ்க்கான இதெல்லாம் அதுக்கு லீவு, முஸ்லிம்ஸ்க்கு அதுக்கு லீவு, எல்லாருக்குமே லீவு. அந்த குறிப்பிட்ட ரிலீஜனுக்கு மட்டும் லீவு கிடைக்காம. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த செகுலர் இந்தியன் ஸ்டேட் டிக்ளேர் பப்ளிக் ஹாலிடேஸ். பப்ளிக் ஹாலிடே ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா, பப்ளிக் ஹாலிடேக்கும் ரிலிஜன் ஹாலிடேக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. ஸோ பப்ளிக் ஹாலிடே என்ன, எல்லாருக்குமே ஹாலிடே தான், பப்ளிக்கா எல்லாருக்குமே ஹாலிடே. ஸோ டு மார்க் த ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் ஆல் ரிலிஜன்ஸ். ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ இது பாருங்க, இது ரொம்ப முக்கியமானது. ஸோ 10th இன்னும் இதா படிப்போம், டீப்பா படிப்போம், லைனா படிப்போம். ஸோ இது இங்க வந்து படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. இங்க படிச்சீங்கன்னா அங்க படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்காக ரிவைஸ் பண்ண மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். சரி தேவை, அதனால இங்கே படிச்சுக்கோங்க. ஸோ இது ஆக்சுவலி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் டு ஈக்குவாலிட்டி பேஸ் பண்ணி இது ரெண்டு வரும். இது பாத்தீங்கன்னா ரிலிஜன் அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அதை பேஸ் பண்ணி வரும். ஓகேங்களா. சரி ஓகே, சரி நான் பார்க்கலாம். ஸோ 15 அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிப்ட், ரொம்ப முக்கியம். ஸோ என்ன ஆர்டிக்கல் அது மேட்ச்ல கேட்டிருக்காங்க. இந்த பக்கம் ஆர்டிக்கல் கொடுத்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மாத்தி கொடுத்து கேட்பாங்க. ஸோ ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரிலிஜன், கேஸ்ட், செக்ஸ் ஆர் பிளேஸ் ஆஃப் பர்த். ஸோ அவங்களோட ரிலிஜன், கேஸ்ட், அவங்களோட ஜெண்டர், அதுக்கப்புறம் அவங்க எந்த பிளேஸ்ல பிறந்தாங்கன்றத பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதை வந்து ப்ராஹிபிட் பண்ணுது. எந்த ஆர்டிகல் படி பார்த்தோம்னா 15. 16 அப்படின்றது பார்த்தோன்னா எல்லாருக்குமே பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னது ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஓகேங்களா. நீ முஸ்லீம்ன்றதுனால உனக்கு வந்து வேலை கிடையாது, நீ கிறிஸ்டியன்றதுனால வேலை கிடையாது, ஹிந்துன்றதுனால வேலை கிடையாது, அப்படிலாம் கிடையாது. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே சம வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் ஆர்டிகல் 16. 25(1) என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா guarantees the freedom of conscience and the right to profess, practice and propagate religion individually. ஸோ இண்டிவிஜுவலா ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்குமே என்னது அவங்களுக்கு பிடிச்ச அந்த ரிலீஜனை வந்து ப்ரொபகேட் பண்றதுக்கோ, ப்ராக்டிஸ் பண்றதுக்கோ, ப்ரொஃபஸ் பண்றதுக்கோ ரைட்ஸ் இருக்கு, ஃப்ரீடம் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் 25(1) ஆர்டிகல். ஓகேங்களா. ஸோ 26 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரிலீஜியஸ் சம்பந்தப்பட்ட அஃபேர்ஸ் வந்து மேனேஜ் பண்றதுக்கான ஃப்ரீடம். ஓகேங்களா. அதே மாதிரி 27 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜனை ப்ரொமோட் பண்றதுக்காக டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கம்பல் பண்ண முடியாது. உங்க இஷ்டம், நீங்க யார் வேணாலும் என்ன ரிலிஜனாலும் ப்ராபகேட் பண்ணிக்கலாம். அது ஆர்டிகல் 27. ஸோ 28 படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிலீஜியஸ் வர்ஷிப் இன் செர்டன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து நான் வந்து முஸ்லீம் காலேஜ்ல படிக்கின்றதுனால நீ போய் வந்து என்ன பண்ண முடியாது, என்னை வந்து இது பண்ண முடியாது, கம்பல் பண்ண முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தா நான் வந்து சேர்ந்துக்குவேன், இல்ல அதாவது பார்த்தீங்கன்னா அதை கலந்துக்குவேன், இல்லைன்னா நான் எனக்கு இது இல்லை. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்றதுதான் பார்த்தீங்கன்னா 28. ஸோ எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக இது போட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 29(2) என்ன சொல்றீங்க, பேன் ஆன் டிஸ்கிரிமினேஷன் இன் ஸ்டேட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா. ஸ்டேட் எய்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இதை பேஸ் பண்ணி டிஸ்கிரிமினேட் பண்றதை வந்து பேன் பண்ணிருக்காங்க. அதேதான். ஓகேங்களா. ஸோ இது என்ன ஆர்டிக்கல் எதுன்னு சொல்லிட்டு கரெக்டா பாத்துக்கணும். ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்து செகுலர் எஜுகேஷன் நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா செகுலரிசம் இன் எஜுகேஷன் மீன்ஸ் மேக்கிங் பப்ளிக் எஜுகேஷன் ஃப்ரீ ஃப்ரம் எனி ரிலிஜியன் டாமினன்ஸ். ஓகேங்களா. எந்த ஒரு ரிலிஜியஸ் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஐயனம் வந்து படிச்சிருப்போம். ஓகேங்களா. ஸோ சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒன்லி வந்து முஸ்லிம்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா பியூர் வந்து இஸ்லாத்தை பத்தி சொல்றது. அவங்களோட இதே பாத்தீங்கன்னா குரானை பத்தி ப்ரீச் பண்றது மட்டும் தான் அவங்களோட பொழப்பாவே இருக்கும். அதை தவிர அவங்க வேற எதுவுமே படிக்கூடாது. சயின்ஸ்லாம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் கொண்டு வந்தது, அது பண்ணது, இவங்க பண்ணது, ஸோ ஆனால் எதுவுமே படிக்கணும், இஸ்லாம் குரானை மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எஜுகேஷன் படிக்கிறாங்க அப்படின்னாலே அது பார்த்தோன்னா ஒரு செக்குலர் பேஸ் பண்ண செக்குலரிசமான ஒரு எஜுகேஷன். ஓகேங்களா. எல்லாமே அதுல கலந்துருக்கும். ஒரு ரிலிஜன் வந்து டாமினேட் பண்ற மாதிரி அந்த எஜுகேஷன் வந்து இருக்காது. ஓகேங்களா. ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா children as future citizens must get education which should aim at the development of character and moral behavior irrespective of religious affiliation. ஓகேங்களா. ஸோ நம்மளோட குழந்தைங்க தான் வந்து பார்த்தோன்னா ஃபியூச்சர் சிட்டிசனா வர போறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு செகுலர் எஜுகேஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட மாரல் பிஹேவியர், அவங்களோட கேரக்டர், அதாவது பார்த்தீங்கன்னா ரிலீஜனை சம்மந்தப்படுத்தி ஓகேங்களா அவங்களோட மாரல் பிஹேவியர் கேரக்டர் வந்து என்ன பண்ணக்கூடாது, டெவலப் ஆகணுமே தவிர அது வந்து பாத்தீங்கன்னா அதால பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டரா அவங்க மாறக்கூடாது. ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த செகுலர் எஜுகேஷன் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ எதுக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா டு ரிமூவ் நேரோ மைண்டட்னஸ் அண்ட் மேக்ஸ் டைனமிக் அண்ட் என்லைட்டன் வியூ. அதேதான். ஓகேங்களா. அந்த குறுகிய மனப்பான்மையை
ரிமூவ் பண்றதுக்கு தான். மாரல் அண்ட் ஹியூமனிஸ்டிக் அவுட்லுக். ஓகேங்களா. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் த யூத் டு பி குட் சிட்டிசன். இது டைரக்டாவே மீனிங் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் டெமோக்ராட்டிக் வேல்யூஸ் லைக் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி அண்ட் கோஆபரேட்டிவ் லிவிங். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வரணும் இல்லையா, அந்த டெமோக்ராட்டிக்ல வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வரணும், ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்றதுக்காக செகுலர் எஜுகேஷன் கொடுக்கணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வைடர் விஷன். ஓகேங்களா. ஒரு பரந்த மனப்பான்மையை கொண்டு வரதுக்காக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மற்றவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை அப்ரிஷியேட் பண்றதுக்காகவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஒரு ஆட்டிடியூட் வேணும். ஓகேங்களா. தான் அப்படின்ற ஒரு எண்ணத்திலே வந்து இருக்கக்கூடாது. நாம சொல்றதுதான் வந்து பார்த்தோன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற எண்ணம் வராம அடுத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் வந்து டெவலப் பண்ணணும். அதுக்காக அது தேவை. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிட் ஆஃப் லவ், டாலரன்ஸ், கோஆபரேஷன், ஈக்குவாலிட்டி அண்ட் சிம்பத்தி. ஓகேங்களா. ஸோ வந்து ஒரு சகிப்புத்தன்மை, அன்பு, ஒரு கோஆபரேஷன், ஒரு சமத்துவம், ஒரு 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 ஹியூமானிட்டி, ஒரு சிம்பத்தி, அடுத்தவங்களை பார்த்து அவங்களுக்கு அது ஒரு சிம்பத்தி வந்து டெவலப் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்காகவும் இது கொடுக்குறாங்க. ஓகேங்களா. டு சிந்தசைஸ் மியூச்சுவலிசம் அண்ட் ஸ்பிரிச்சுவலிசம். ஓகேங்களா. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். ஸோ எதுக்காக அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. நீங்க ஒரு டைம் லாஜிக்கா படிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒண்ணும் கிடையாது. இந்த விஷயத்துக்கு நெகட்டிவா கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கும்போதே நம்மளுக்கு என்னது அது இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அர்த்தம் புரிஞ்சு படிச்சா. மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே புரியாது. ஏன்னா இது எல்லாத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்க முடியாது. நான் ஏன் இப்ப இங்க தொண்டை தண்ணி வத்த கத்துறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இங்க அர்த்தமா நான் சொல்லும் போது நீங்க அர்த்தமா படிச்சுப்பீங்க. மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இப்ப நீங்க இப்படி படிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 10 லெசன் இது என்ன இது வந்து கம்மி. இன்னும் நம்ம போகன்னு பார்க்கும்போது இன்னும் நம்ம நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம மைண்டுக்குள்ள கொண்டு வரும்போது இது நம்ம லாஜிக்கல் திங்கிங்குள்ளார போயிடும். லாஜிக்கல் திங்கிங்குள்ளார போயிடுச்சுன்னா நம்ம அதை மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதுக்கு நெகட்டிவா வர மாதிரி ஏதாவது கொடுத்தாங்கன்னா ஓகே நாம இது அந்த லாஜிக்கு வந்து நம்மளுக்கு அங்க வந்து ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ ஒரு செகுலரிசம் அப்படின்னும் போது இதுதான் வரும். எப்படி வந்து அதுக்கு ஆப்போசிட்டா வரும், அப்ப இது வராது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் அர்த்தத்தை புரிஞ்சு படிக்கணும் இந்த விஷயத்தெல்லாம். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இது ஒன்றும் மனப்பாடம் பண்ணி போய் அப்படியே எழுத போறது கிடையாது. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் புரிஞ்சு நீங்க படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஏன்னா எல்லாமே போட்டு மைண்ட்ல போட்டு நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேங்களா. அது அவ்வளவுதான். ஓகேங்களா. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இது கொஸ்டின் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்பரோட டூம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ சிக்கந்தாரா ஆக்ரா பக்கத்துல இருக்க சிக்கந்தாரா அப்படின்ற இடத்துல தான் அவரோட இது இருக்கு. ஓகேங்களா. ஸோ அக்பர் வந்து இறந்த போதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தாரு. அவரோட மசூலியம் பார்த்தோம்னா எல்லா எலமெண்ட்ஸ் வந்து இன்கார்பரேட் ஆயிருக்கும். இஸ்லாம் அண்ட் இந்துயிசம் இது ரெண்டுமே இன்கார்பரேட் பண்ணி எனக்கு ஒரு மசூலியம் வந்து நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிருப்பாரு, இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா. அந்த மாதிரி தான் வந்து இருக்கும் அவரோட மசூலியம். ஸோ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிக்கந்தரா அப்படின்ற இடத்துல, ஆக்ரா பக்கத்துல சிக்கந்தரா அப்படின்ற இடத்துல வந்து இருக்கும். ஓகேங்களா. இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின் பாத்துங்க. ஓகேங்களா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இது வந்து கபீர் இருக்கா இல்லையா, போயட் கபீர் இருக்கா இல்லையா, அவர் எழுதின ஒரு இதுதான். ஸோ ஜஸ்ட் ஒரு டைம் படிச்சு பாருங்க, நல்லா இருக்கும். வேர் டு யூ சர்ச் ஃபார் மீ, ஐ எம் வித் யூ. அதாவது கடவுள் வந்து சொல்றாரு, வேர் டு யூ சர்ச் ஃபார் மீ, I am with you, not in pilgrimage, nor in icons, neither in solitude, not in temples, nor in mosques, neither in Kaaba, nor in Kailash. I am with you, oh man, I am with you. என்ன சொல்றாங்க, நீங்க எங்க என்ன தேடுற, நான் உங்க கூட தான் இருக்கேன். பில்கிரிமேஜ் அதாவது அந்த புனித ஸ்தலத்துல இல்ல, அந்த ஐகான்ஸ்ல அந்த சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அதுல இல்ல, தனிமையில இல்ல, டெம்பிள்ஸ்ல இல்ல, கோயில்ல இல்ல, மாஸ்க்ல இல்ல, காபா அப்படின்றது அது ஒரு கோயில் மாதிரிதான், அங்கேயும் இல்ல, கைலாசம் இருக்கு இல்லையா, அங்கேயும் நான் இல்ல, நான் உங்க கூட தான் இருக்கேன், நான் உங்க கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அதான் வந்து கொடுத்துருக்காங்க. இது எழுதுறது யாருன்னு பார்த்தோன்னா கபீர். ஸோ செகுலரிசம் அப்படி வந்து சொல்ற மாதிரி ஒரு இது. ஓகேங்களா. சரி, ஓகே, அவ்வளவுதான். ஸோ ரீகேப் வந்து ஒரு டைம் பார்த்துக்கோங்க, சும்மா ஜஸ்ட் ஒரு டைம் வாசிச்சுட்டுக்கோங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு இதுல. ஓகேங்களா. ஸோ ஆஸ் யூஷுவல் எவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் நீங்களே ட்ரை பண்ணுங்க எப்பவுமே. சப்போஸ் இதாவல எனக்கு புரியல இல்ல கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல புக்ல தேடுங்க, புக்ல தேடியும் கிடைக்கல அப்படின்னும் போது அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. செகுலரிசம் மீன்ஸ், செகுலரிசம்னா என்ன, ஸ்டேட் இஸ் எகெயின்ஸ்ட் ஆல் ரிலிஜன்ஸா, இல்ல. ஸ்டேட் அக்செப்ட் ஒன்லி ஒன் ரிலிஜனா, கண்டிப்பா இல்ல. அண்ட் ஆட்டிடியூட் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ் ஆன் பார்ட் ஆஃப் சிட்டிசன் பிலாங்கிங் இன் ரிலிஜன். அதேதான் டாலரன்ஸ், ஆட்டிடியூட் ஆஃப் டாலரன்ஸ் அண்ட் பீஸ்ஃபுல் கோஎக்ஸிஸ்டன்ஸ், இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. இந்தியா இஸ் என்னது, மல்டி ரிலிஜியஸ் ஃபெய்த்
அதுவே மல்டி கல்ச்சரல் பிலீஃப் போத் 1 and 2 தான். ஆன்சர் சி. அடுத்து என்ன, preamble of constitution எப்ப அமெண்ட் பண்ணாங்க? 42nd Amendment Act 1976. Which one of the following describe India as a secular state? என்னது? preamble, ரைட். ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து பார்த்தோம்னா அதாவது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, டியூட்டி இதெல்லாம் வந்திருக்காது. ப்ரீஎம்பிள்ல தான் கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு சோசியல் சவரின் சோசியல் செக்குலர்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆன்சர் பார்த்தோம்னா ப்ரீஎம்பிள் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? சரி, அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் இஸ் ரிலேட்டட் டு ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன் பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு. ஓகேங்களா? நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அது. ஓகே. அக்கார்டிங் டு ஆர்டிகல் 28, விச் டைப் ஆஃப் எஜுகேஷன் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் இன் ஸ்டேட் ஐடல் பார்த்தோம்னா ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்கக்கூடாது, அது சொல்றது தான் பார்த்தோம்னா ஆர்டிகல் 28. இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து, த கண்ட்ரி விச் வில் பி கன்சிடர் as செகுலர் கண்ட்ரி இஃப் இட்ஸ் gives importance to a particular religion? No. Bans religious instruction in state aided. Okay. Doesn't give importance to a particular religion. Doesn't give importance to a வரும். Actually bans the propagation of religious belief அப்படிலாம் கிடையாது. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தோம்னா செகுலர் அப்படின்னாவே இங்க இதுல இருக்கிறதுல பார்க்கும்போது doesn't give importance to a particular religion தான் செகுலர் கண்ட்ரின்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ சி தான் ஆன்சர். ஓகே. ரிலிஜியன் டஸ் நாட் டீச் அஸ் அனிமோசிட்டி. அந்த கோட்ஸ் ஒன்று வரும் இல்லையா, அதுல இருக்கும் பாருங்க. செகுலரிசம் இஸ் எ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி விச் கிராண்ட் செகுலரிசம் இஸ் எ பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி விச் கிராண்ட்ஸ். சரி, ஓகே, அதை பார்க்கலாம். தாஸ் இஸ் லேக் ஆஃப் இது பார்த்தோன்னா ஏத்திசம். என்ன பேசிக் எய்ம் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன்ஸ் டு ப்ரமோட் என்னது ஆர்டிகல் 15 இது வந்து பார்த்தோன்னா டிஸ்கிரிமினேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு டக்குன்னு ஆக்சுவலி இது ஒரு சூஸாக கொடுத்துருந்தாங்கன்னா டக்குன்னு போட்டிருப்பேன். ஸோ நான் என்ன பண்ணப்போ புக்கில் போய் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். செகுலரிசம் இஸ் பார்ட் ஆஃப் டெமோக்ரஸி விச் கிராண்ட்ஸ். இங்க இருக்கு பாருங்க, கிராண்ட்ஸ் ஈக்குவல் ரைட்ஸ் டு த பீப்புள். ஆன்சர் பாத்தீங்கன்னா ஈக்குவல் ரைட்ஸ். ஈக்குவல் ரைட்ஸ். த பேசிக் எய்ம் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் டு ப்ரமோட் என்ன அப்படி பார்த்தோம்னா யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி. ஓகேங்களா? சரி, ஓகே. ஏத்திசம். ஏத்திசம் அப்படின்னா லேக் ஆஃப் பிலீஃப் இன் காட். சில்ட்ரன் பார்த்தோம்னா ஃபியூச்சர் சிட்டிசன். திண்ணில்லாஹி அப்படின்னா என்னது, டிவைன் ஃபெய்த். கான்ஸ்டியூஷன் 1950. ஹோலியோகே காயின் த வேர்ட் செகுலரிசம். ராஜாராம் மோகன் ராய் சோசியல் ரிஃபார்மர். ஓகேங்களா? ஓகே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். தேர் இஸ் எ ஸ்டேட் ரிலிஜன் இந்தியாவா? நோ. ஸோ வந்து டேர்ம் செகுலரிசம் இஸ் எ கிரீக் வேர்டா? இல்லை, லத்தீன் வேர்டு. Mughal Emperor Akbar followed the policy of religious toleration. Yes, true. Jainism originated in China. Wow, true na nikiran. Government of India declares holidays for all religious festival. Yes, true. அடுத்து பார்க்கலாம். இது பாருங்க, consider the following statement, write the appropriate answer. Okay, secularism is invaluable for the society like India, which is characterized by religious diversity. Yes. What secularism was not mentioned in the constitution when it adopted in 1940. Yes. True. Article 26 deals with the payment of taxes for promotion. Okay, no, இது தப்பு. So அக்பர் tomb எங்க இருக்கு? சிக்கந்தரா. இது கரெக்ட். So என்ன கொஸ்டின் கேட்டாங்க, எது கரெக்ட்னு கேட்டாங்களா? அப்போ 1 2 4 1 2 4 ரைட். A foreigner can practice his own religious faith in India. Yes. So the freedom of religion is guaranteed by constitution, not only for Indians but also for the alien also. Yes. So reason A and R are true and R is the correct explanation of A. Okay. And secularism is invaluable in India. Yes. India is multi-religious and multicultural country. Yes. அதனாலதான் இந்தியா வந்து multi-religious, multicultural country இருக்கிறதுனாலதான் secularism is invaluable. So A is correct and R is the correct explanation of A. Wrong pair. திண்ணில்லாஹின்றது புக்கா? இல்லை.
கஜுராஹோ இந்து டெம்பிள் கரெக்ட். அசோகா ராக் எடிட்டர் இக்பால் வந்து போயிடும். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஓகே, அவ்வளோதான் நம்ம முடிச்சிட்டோம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் செக்குலரிசம் அவ்வளோதான் முடிஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக தான் இருக்கும் இது. ஸோ நீங்கள் டக்குன்னு முடிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் யூஎன்ஓ. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரைட்ஸ்னா என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வந்து எல்லாருக்குமே சொந்தம் அப்படின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். அது யூடிஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தான் யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1948 பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அதோட மீனிங் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதெல்லாம் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக வரும். பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அதாவது இங்கிலாந்தோட மேக்னா கர்ட்டா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது எக்ஸ்பேண்ட் பண்றதே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு. ஸோ வந்து பார்க்கலாம், இது எல்லாம் பார்க்கலாம். ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். இப்போ கேட்டிருந்தாங்க இது ஹியூமன் ரைட்ஸ் டே. ஓகேங்களா? இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சும்மா அப்படியே புரட்டும் போதே பார்த்தீங்கன்னா வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அது அப்படியே தனியாகவே கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதெல்லாம் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இது கூட கேட்டிருந்தாங்க, போக்சோ ஆக்ட் அப்படியே கேட்டிருந்தாங்க எந்த இயர்ன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைல்ட் லைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஒரு டைம். ஓகேங்களா? அதே மாதிரி இது கேட்டிருந்தாங்க, அதோட இயர் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச்ல அப்படியே கேட்டிருந்தாங்க. எல்லாமே இல்லை. இது பாருங்க, மேரேஜ் ஆக்ட், சக்சஷன் ஆக்ட், டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட், விடோ மேரேஜ் ஆக்ட், இது அப்படியே இந்த 4 இது அப்படியே கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா அது கூட வந்து இந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் இது அப்படி சேர்த்து கேட்டிருந்தாங்க மேட்ச் மாதிரி. ஸோ வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் இது. ஓகேங்களா? ஸோ டக்குன்னு அப்படி குறட்டும் போது எவ்வளோ கொஸ்டின்ஸ் வருது பார்த்தீங்களா? ஸோ வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு லெசனு. ஸோ நம்ம டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து யூனிட் 4 உங்களை மீட் பண்ணுறேன்.